மேஷராசிக்கார நண்பர்களே, மேஷராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதான் உங்களுக்கு ஒரு முக்கியமான குறிப்பு அப்படின்னே சொல்லலாம். இது உங்களுக்கு நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, சார் ஜோதிட ரீதியாக எடுத்துக்கிறீங்களா இல்லை ஆன்மீக ரீதியாக எடுத்துக்கிறீங்க, எப்படி வேணால் எடுத்துக்கலாம். உங்களுக்கான நீண்ட நாள் தடைகள் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 15 நாள்லேருந்து 30 நாட்கள் வரைக்கும் நீங்கள் பங்குனி மாதம் அப்படின்னு கணக்கு வச்சுக்கலாம், இல்லை 15 to 30 நாட்கள் அப்படின்னு கணக்கு வச்சுக்கலாம். ஒரு சனி பயிற்சிக்கு மேலே அப்படின்னு நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம். இந்த பயிற்சிக்கு மேலே உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் ஒரு புனிதமான நாட்களாக மாறப்போகுது. ரொம்ப நாளாக நடந்த தடை, நீங்கள் ஏதாவது வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்க, தொழில் அமைக்கணும்னு ஆசைப்படுறீங்க, வண்டி வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, திருமண தடையை இல்லை குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஏதாவது தடையாக இருக்குன்னா அதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குதுங்க. தொழிலில் வேலைவாய்ப்பில் புதிய திருப்பங்கள் வந்து உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் பண்ணுறீங்க அல்லது வேலைவாய்ப்பு புதுசாக உருவாக்குறீங்க அப்படின்னா அதில் ஒரு மிகப்பெரிய திருப்பங்கள் உங்களுக்கு வந்துருக்கும். அந்த திருப்பங்கள் மூலமாக மிகப்பெரிய லாபகரமான சில விஷயங்களும் உங்களுக்கு நடக்குதுங்க. இதில் பணவரவு உயர்வும் இருக்குது, அதே மாதிரி குடும்பத்தில் மகிழ்ச்சியான மாற்றங்களும் இந்த நாட்களில் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் இப்போ கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுவீங்க, எவனா ஜோசியம் சொன்னீங்கன்னா சும்மா விட மாட்டேன், மேஷராசிக்காரனு எங்கே நல்லது நடந்துருக்குது, என்ன அது உயிர் அது இதுன்னு இப்போலாம் பேச வேண்டிய உயிர் மட்டும்தான் இருக்குது, வச்சு செய்யுது, எப்போ இதாகும் அதாகும்பீங்க. ஒன்றும் கிடையாது. இத்தனை நாள் பட்ட கஷ்டங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து விடிவு காலம் வரப்போகுது. இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறது விரக்தியில். எல்லோரும் சொல்லிட்டு தான் சார் இருக்காங்க. போன வருஷம் சொன்னாங்க, போன மாதம் சொன்னாங்க, போன வாரம் கூட சொன்னாங்க, இப்போ ஒரு நேற்று கூட சொன்னாங்க, ஒன்றும் விடிவு காலம் தெரில அப்படின்னா இப்போவும் உங்களுக்கு வந்து அடித்த உடனே ஜாக்பாட்டெல்லாம் மாறாதுங்க. இது ஓப்பனாகவே சொல்கிறோம். உங்களோட மன நிம்மதிக்காக சொல்கிறதெல்லாம் கிடையாது. ஸ்டெப்பாக தான் உங்களுக்கு வந்து ஏற ஆரம்பிக்கும். அந்த ஸ்டெப்பு ஆளுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாற்றங்களும் இருக்கும். எப்படி சார் ஆளுக்கு தகுந்த மாற்றம் இருக்கும்? மேஷராசி தான் சொல்கிறீங்க, அப்புறம் எப்படி மாற்றம் வரும்? அப்போ என்ன எல்லாம் ஏமாத்தினால யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. உங்களுக்கு மேஷங்கிறது ராசி காமன், ஓகேவா? அதுக்குள்ளே தசாபுத்தி இருக்குது, லக்கினம் இருக்குது, நிறைய இருக்குதுங்க. அதுக்கு தகுந்தாற் போல தான் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் வந்து செக் பண்ணி சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட பிரயாணிக்கக்கூடிய மற்ற ராசிகளும் இருக்குது. அதற்கும் நம்ம வந்து செக் பண்ணணும்ல. அதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணால் தான் உங்களுக்கு ஓவராலாக உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியுங்க. நிறைய பேர் தனிப்படையான ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுங்க. கீழே கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க, ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து கால் பண்ணி பேசி தெரிஞ்சிக்கலாம். சரி சார், இப்போ சில முக்கியமான விஷயத்தை நம்ம வந்து பேசி தெரிஞ்சிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, சார் ராசி பலன் படி ஓகே, மற்றபடி இந்த 7 சனியோட தொடக்கம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்களே அப்படின்னு நீங்கள் வந்து உங்களை வந்து கொஞ்சம் மைண்டில் டிஸ்டர்ப் பண்ணியிருப்பாங்க. உங்களோட ஆக்டிவிட்டி வந்து அது கொஞ்சம் அப்படியே டல் ஆகியிருக்கும். நீங்கள் அதுக்கெல்லாம் பயப்படவே தேவையில்லை. உங்களுக்கு 7 சனியோட தொடக்கம் இருந்தாலும் தைரியத்தோடு செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம். அதாவது நிறைய பேர் சொல்கிற மாதிரி தான் 7 சனி அப்படிங்கிறது சில விஷயங்களும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருப்போம், பாடத்தை கற்றுக் கொடுத்துருப்போம். நீயும் ஒரு டம்மி பீஸு தான்டா, நீ பெரிய ஆள்லாம் கிடையாது, யார் இந்த டைமில் உங்களுக்கு உதவுறாங்களோ அவன் தான் பெரிய ஆள் அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்துருச்சு. இதுக்கு மேலே பிரச்சனை கிடையாது. இதுக்கு மேலே நீங்கள் வந்து பூந்து விளையாடலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடியே நீங்கள் ஏமாற்றத்தை சந்திச்சிங்க, சில தோல்விகளை சந்திச்சிங்க, சில கலவரத்தை சந்திச்சிங்க, யார் எப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க. அதனால் இனிமேல் நீங்கள் வந்து கவலைப்படவே தேவையில்லை. கலைத்துறையினருக்கும் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கோ லாபம் வந்து அதிகமாக கிடைக்கும். மேஷராசிகள் கண்டிப்பாக கூட்டு தொழில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ் உண்டு. அது யார் கூட நீங்கள் சேர்ந்து பண்ணுறீங்க அப்படிங்கிறது பொறுத்து இருக்குது. அதே மாதிரி ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாகவே வரும். ஸோ முக்கியமான சில விஷயங்களை இப்போ நான் ஓப்பனாகவே சொல்லிடலாம். இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு திடீர் மாற்றம் இருக்கும், அலைச்சலும் இருக்கும். அதே மாதிரி திறமைக்கேற்ற அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்கும். எந்த அளவுக்கு அலைச்சல் இருக்குதோ, எந்த அளவுக்கு உங்களுக்கு மாற்றங்கள் இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களோட திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். உங்களோட உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்குங்க. அதே மாதிரி சக ஊழியர்கிட்ட ஆதரவு உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து, பக்கத்தில் வேலை பார்க்குறீங்களா இருந்தாலும் சரி, உங்ககிட்ட வேலை பார்க்குறீங்களா இருந்தாலும் சரி, என்கிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி தொழிலில் மற்றும் வியாபாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் சனி வந்து சஞ்சாரம் இருக்கிறதுனால 2024 கடின உழைப்பு தான் தரும். நீங்கள் கொஞ்சம் நார்மல் எஃபர்ட்டை விட கொஞ்சம் அதிகமாக தான் நீங்கள் எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். பெரிய ஒன்றும் இதெல்லாம் இருக்காது. நீங்கள் அப்படியே ₹1 உட்காந்துட்டே நான் மேனேஜ் பண்ணிக்கலாங்கிற மாதிரிலாம் இருக்காது. இறங்கி தான் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். இறுதியில் நல்ல லாபத்தை தான் கொடுக்கும். இருந்தாலும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து கிடைக்கும். கூட்டு தொழில் லாபகரமான விஷயங்கள் இருக்கும். இருந்தாலும் எதிரிகள் தொல்லை உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். போட்டியோ எதிரிகள் தொல்லையோ கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா மற்றபடி எதுவும் இஷ்யூஸ் இல்லை. பொருளாதாரத்தில் பணப்புழக்கம் வந்து சீராக தான் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாத எதிர்பாராத அதிர்ஷ்டம் வந்து ஓரளவுக்கு தான் இருக்குது தவிர ரொம்ப டக்குன்னெலாம் கிடைக்கிறதா கொஞ்சம் ஆச்சரியம் தான். ஸோ அதே மாதிரி புதிய வருமான வழிகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்க தொழிலில் இதுலேயும் போட்டால் லாபம் வருமே. அந்த ஒரு கரும்பு சக்கை புழிஞ்சால் கூட கரும்பு சக்கையை கீழே போடுறோம் அப்படின்னா அதை நம்ம ஏற்கனவே ஒரு சும்மா இதுக்கு கொடுத்துட்டு இருந்தோம், இப்போ அதை 2 விஷயமாக பிரித்து கொடுத்தா இன்னும் லாபம் வருது. அந்த மாதிரி ஏதோ ஒரு புதிய வழியில் வந்து உங்களுக்கான வருமானம் வந்து கிடைக்கும். ஸோ தேவையில்லாத செலவுகளும் குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக நீங்கள் வந்து கால்குலேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. தேவையில்லாத செலவெல்லாம் வந்து குறைக்கணும் அப்படிங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்குவீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுங்க. மைண்டில் வைக்கிறது மேட்டரில் உங்களுக்கு வந்து அதிகமாக செலவாகிறது அப்படிங்கிறது உழைப்பை விட நீங்கள் பண்ணுற செலவு தான் அதிகம். நீங்கள் மேஷராசிக்காரங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க உண்மை இல்லையான்னு. அந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் சரி பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. அதே மாதிரி முக்கியமான சில விஷயங்கள் குடும்பம், அப்புறம் உங்களோட உறவு, சொந்த பந்தங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மேஷராசிக்காரர்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டம் கணவன் மனைவிக்கு பரவாயில்லையா இருக்குது. உங்களுக்கான அந்யோன்யமாக இருக்கட்டும், தாம்பத்திய உறவாக இருக்கட்டும், மற்ற எல்லாமே நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் சின்ன சின்ன 3வது நபர்களால்
ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நடுவில் யாராவது பேசுகிறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். இதில் எது அப்படின்னா ஒரு மெயின் மேட்ரு என்ன அப்படின்னா, இதில் வந்து காதலி இருக்கீங்க, இல்லை வேறு யாராவது வந்து ஒரு இரு பாலினத்தவர் வந்து 2 பேர் சேர்ந்து, இரு பாலினத்தவர், ஒரு பாலினம் ஆண் பாலினம், இன்னொரு பெண் பாலினம், யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து சேர்ந்து இருக்கிறீங்க, இல்லை லிவிங் டுகெதரில் இருக்கீங்க, இல்லை லவ் பண்ணுறீங்க, இல்லை ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கீங்க, இல்லை நிச்சயத்துக்கு ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா 3வது நபரால், அதில் யாரோ ஒரு தேர்ட் பர்சனால் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அந்த விஷயம் தான் உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை இது பண்ணும். அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தீங்க அப்படின்னா பரவாயில்ல இருக்கும். அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்கும். சுப செலவுகளும் வந்து இருக்குதுங்க. அதனால் ஒன்றும் கவலை இல்லை. அப்போ திருமணம் வந்து கைக்கூடி வரதுக்கான காலகட்டமாக அப்படின்னு கேட்டால் வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் கொஞ்சம் திருமணத்துக்கான வாய்ப்புகள்லாம் ஸ்டெப் எடுத்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் 100% உண்டு. அதுக்கான ஸ்டெப்பு இப்போ எடுக்கலாமே தவிர அது ஃபுல்ஃபில்லாக நடக்குமா அப்படின்னு கேட்டால் 100% இப்போ வாய்ப்பு இருக்குது. மீதி 80% இந்த மாதம் முடிந்த பிறகு தான் வந்து உங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அது ஓப்பனாகவே சொல்லலாம். அதே மாதிரி உங்களோட தனிப்படையான ஜாதகம் தான் இதெல்லாம் சொல்லும். இப்போ நம்ம ஜோதிட ரீதியாக மேஷராசிக்கு இந்த பலன் அப்படிங்கிறத சொல்லிடுறோம். லக்கின ரீதியாக பார்க்கலாம், நட்சத்திர ரீதியாக உங்களோட பலன்கள் பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுடைய பிறந்த தேதியை வச்சு உங்களுடைய கட்டங்களை கணிச்சு உங்களோடு பிரயாணிக்கக்கூடிய இன்னொருவர் யார், அவர்களுடைய கட்டத்தையும் பயணித்து அவங்களுடைய கட்டத்தையும் கணிச்சு அதற்கு தகுந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு அவுட்புட் சொல்ல முடியும். ஸோ அதனால் நிறைய பேர் வெறும் இதை மட்டுமே வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிடாதீங்க. தனிப்படையான ஜோதிடம் பார்த்தா மட்டும்தான் தெரியுங்க. அது கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துரு, ஸ்க்ரீனிங் நம்பருக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மன உளைச்சலும் தேவையற்ற கவலையும் வந்து உங்களுக்கு இருக்குங்க. அது வேலை வந்து உங்களுக்கு அவுட்புட் கிடைக்குதோ இல்லையோ அதை நினச்சே ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க. எவனா ஒருத்தர் நார்மலாக ரோட்டில் ஏதோ ஒன்று பேசிட்டு போயிடுவான், உங்களுக்கு அதே ஒரு வாரத்துக்கு தூக்கிட்டு இருக்கும். அப்படியே மைண்டில் என்னடா அது இதுன்னு இருக்கும். ஒரு வண்டிக்காரன் சண்டை போட்டு போயிருப்பான், அதே மைண்டில் ஓடிட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அது வந்து உங்களை வந்து தூங்க விடாமல் சில விஷயங்கள் வந்து ஏற்படுத்தும். ஸோ அதனால் அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாகவும் மன உளைச்சலே இல்லாமல் தேவையற்ற கவலைகள் இல்லாமல் சந்தோஷமாக நல்ல ஒரு ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் தூக்கமின்மை வந்து கொஞ்சம் இல்லாமல் இருக்கும். தூக்கம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதில் வந்து கொஞ்சம் ஆரோக்கியமாக இருந்துக்கோங்க. அதில் நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனமாக கொஞ்சம் செயல்படுங்க. அதே மாதிரி ஆரோக்கியமான உணவு வந்து எடுத்துக்கோங்க. அந்த ஆரோக்கியமான உணவு முறை கண்டிப்பாக அவசியம். இந்த ஆரோக்கியமான உணவு எப்படி இருக்கணும் அப்படின்னா, வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய உணவாக மட்டும்தான் இருக்கணும். அதிக எண்ணெய் சேர்த்த பொருட்களை பயன்படுத்தாதீங்க. கொஞ்சம் எக்ஸசைஸ் அதிகமாக கொடுங்க. உடம்பு ஆரோக்கியத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸசைஸ் அதிகமாக பண்ணுங்கள். அந்த எக்ஸசைஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைய போகுது. தொழில் ரீதியான விஷயங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் என்பதால் தொழிலில் எந்தளவு கவனம் செலுத்துறீங்களோ அந்தளவுக்கு வந்து நன்மைகள் உண்டு. சரி சார், இதில் முக்கியமான பரிகாரம் அப்படின்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கும் விநாயகர் வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி 7 சனி தாக்கத்தை வந்து குறைக்கக்கூடியது. நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு இன்னொரு விஷயம் என்ன, முருகப்பெருமானும் விநாயகரும் வணங்குறீங்க, ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமையில் பண்ணுங்கள். இது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி காகத்திற்கு உணவு வைப்பது மிகப்பெரிய ஒரு நன்மையை தரும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியத்தையும் தரும். அதே போல் இப்போ நான் சில முக்கியமான விஷயத்தில் நீங்கள் எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லிடுறேன். வண்டி வாகனத்தில் கண்டிப்பாக ஜாக்கிரதையாக இருக்கணும். தொழில் முனைவோர் ஏதாவது நீங்கள் தொழில் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது கடன்கள் வாங்கி பண்ணாதீங்க. அது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செட் ஆகுது. கடனை வாங்க வைக்கிறது தான் பார்க்கும். ஏற்கனவே வாங்கின கடனே இப்போ வந்து நீங்கள் கட்ட முடியாமல் தான் இருந்திருப்பீங்க. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா ஃபினான்ஷியலாக தான் உங்களுக்கு வந்து டைட்டு. அந்த ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தான் நீங்கள் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம். அதே மாதிரி அத்தியாவசிய பொருட்களுக்கு நீங்கள் கொஞ்சம் அலையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுது. அதே போல் உங்களோட சேவிங்ஸு சின்ன சின்ன விஷயத்தினால தேவையில்லாமல் செலவாகுதோ அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. சில பேர் சேவிங்ஸே இல்லாமல் கூட இருப்பீங்க மேஷராசிக்காரில். சார் ஒரு ரூபா கூட சேவிங்ஸ் இல்லை சார், நான் என்ன பண்ணவே தெரியல சார். ஏதோ ஒரு வகையில் நீங்கள் தூண்டி தொலை பார்த்தீங்கன்னா ஒரு வகையான சேவிங்ஸ் இருக்கும், இருந்தாலும் அது சேவிங்ஸாக அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் எல்லாம் சேஃப் பண்ணுறதுக்கான ஒரு காலகட்டம். நிலப்பலம்லாம் வெளி போட்டு வைப்பீங்க, வீடெல்லாம் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி வைப்பீங்க, காம்பவுண்ட்லாம் போட்டு வைப்பீங்க, டாக்குமெண்ட்ஸ்லாம் சரி பண்ணி வைப்பீங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு பாசிட்டிவான சில விஷயங்களை அமைக்கிறதுக்கான காலகட்டம். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் குழந்தை பேர் கிடைக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால தொழிலில் எந்த அளவுக்கு நீங்கள் முன்னேறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதில் பேரும் புகழோடு வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் பண்ணுங்கள். எதுக்கு சார் அந்த இடத்துல கவனமாகவும் நிதானமாக பண்ண சொல்கிறீங்க, அதை மட்டும் திருப்பி சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் முன்னேறும் போது புகழும் பேரும் மட்டும் வாங்கிட்டு வரதில்லை, பொறாமையும் சேர்த்து இது பண்ணிட்டு வரீங்க. அதே போல் உங்களுக்கு தெரியாத நபர்கள்லாம் உங்கள் மேலே பொறாமை போடுவாங்க. இவனாம் பொறாமப்படுவானா அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. அவனாம் வந்து உங்கள் மேலே பொறாமையாக இருப்பான். அது மாதிரி கந்திஷ்டிகள் உங்களுக்கு அதிகம். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து கந்திஷ்டி இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிற கோயில்களுக்கு போய் எலுமிச்சம்பழம் சுற்றி போகிறதோ அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு ஜாதக ரீதியாக சில சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா பிரபல ஜோதிடருடைய நம்பர் நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிக்கலாம். அதே போல் உங்களுடைய சந்தேகங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சொல்லிடுவாங்க. வெளிநாட்டு வாழ் மக்களுக்கு அருமையாக இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது மேஷராசிக்காரர்களுக்கு. ஆனால் என்ன சார் உயிர் பயத்தில் எல்லாம் சுற்றிட்டு இருக்கிறாங்க, வெளிநாட்டுக்கு அருமையாக இருக்குது அப்படின்னா பெரிய இஷ்யூஸ்லாம் இல்லைங்க, ஒன்றும் பெரிய ஆபத்தெல்லாம் முடியாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இறை வழிபாடு பண்ணி முருகர் வழிபாடு பண்ணுங்கள். ரொம்பவே உங்களுக்கு வந்து ஆத்ம திருப்தியாக இருக்கும். சில விஷயங்கள் உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தலாம், அந்த பயங்கள் எல்லாமே சரியாகும்.
தொழிலில் நல்ல லாபகரமான விஷயம் நடக்க போகுது. அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக செயல்படுவது ரொம்பவே நல்லது. வேறு எந்த கருத்துக்களாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவிடுங்க. மேஷராசி உங்களோட நண்பர்கள் இருந்தால் கண்டிப்பாக பகிருங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் நம்மளுடைய வீடியோ வந்துட்டுருக்கு, அதை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். ஒரு 2